எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் மேலே அந்த ஹென்னா தண்ணி ஊற்ற வரும்போது கரெக்டாக நடுவில் நம்ம ஹீரோ வந்து தடுத்துடுறாரு. இப்போ ஹீரோயின், ஐயோ சார் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாத் எடுத்து ஹீரோ ஃபேஸை துடைக்கலான்னு போகிறாங்க. பார்த்தா ஹீரோ கண்ணுக்கு கீழே அவ்வளோ கருப்பாக இருக்குது. ஆக்சுவலி ஹீரோவுக்கு இன்சோம்னியா இருக்கு. ஸோ ஹீரோ தூங்காம கருவளையம் வந்திருக்கு. இதை சுற்றி இருக்க எல்லாரும் பார்க்க ஹீரோயினும் ஐயோ என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பயந்தே போயிடுறாங்க. சீனை கட் பண்ணா இந்த விஷயம் ஹோட்டல் ஃபுல்லாக பரவுது. அதோட ஹீரோயின் வேற இந்த பார்ட்டி டைம்ல போய் ரொம்ப கலவரம் பண்ணி விட்டுட்டாங்களா. ஸோ இதனால அந்த பிளேஸே ஒரு கலவரமாக இருந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே பூனை மாதிரி ஹீரோ கிட்ட வராங்க. வந்து அப்படியே என்னாச்சுப்பா, சாரி கோவமா இருக்கியா அப்படின்னு கேட்குறா. அவர் பேசவே மாட்டுறாரு. உனக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னா நானும் பேசலை அப்படின்னு நோட்டில் எழுதி காட்டுறாங்க. சாரி, நான் எல்லாத்தையும் இப்படி கெடுத்துருக்க கூடாது அப்படின்னு எழுதி காட்டுறாங்க. பட் ஹீரோ அப்போ எதுவும் பேசாமல் என்ன செய்கிறாருன்னா ஒரு ஃபோட்டோவை காமிச்சு, இது என்ன, எனக்கு இப்போ கம்ப்ளைண்ட் வந்திருக்கு உன் மேலே. நீங்கள் வர கெஸ்ட்டு எல்லாருக்கிட்டையும் பணம் வாங்கிட்டு ஏதோ பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கியாமே அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஹீரோன் உடனே, ஐயோ நான் தப்பாக எதுவும் பண்ணலை, அன்னைக்கு அவருக்கு மெடிசன் தீந்து போயிடுச்சுன்னு சொன்னார், அதுதான் நான் வாங்கிட்டு வந்தேன். பொய் சொல்லாத, உன்னால தான் இந்த ஹோட்டலுக்கு பிரச்சனையே வருது. அது இருக்கட்டும், நீ யாரை கேட்டு அந்த பார்ட்டிக்கு போன, உன்னால தான் இப்போ அந்த பெரிய விஐபி கெஸ்ட்டு கூட நம்ம ஹோட்டல் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, விஐபி கெஸ்ட்டாக இருந்தால் அவங்க என்ன வேணா பண்ணலாமா, அவங்க எவ்வளோ ஓவராக நடந்துக்கிட்டாங்க தெரியுமா. ஐயோ வாய மூடு, உன்னால தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் ஆரம்பத்துலேருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஓ அப்படின்னா உனக்கு நான் தான் பிரச்சனை இல்லை, எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு. உன் ஹோட்டலை பற்றி நான் நல்ல விதமாக ரிவ்யூ எழுதணும்னு சொல்லி தானே என்னை கூட்டிகிட்டு வந்திருக்க. ஆக மொத்தம் உன் ஹோட்டலை பற்றி நான் நல்ல விதமாக மட்டும்தான் சொல்லணும், அப்படி தானே அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, இனிமேல் பேசுறதுக்கு எதுவும் இல்லை, ஒன்னால தான் இங்கே எல்லாம் பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இனிமே நீங்கள் வந்து வேலை பார்க்கணுன்னு அவசியமே இல்லை, நம்ம கான்ட்ராக்டும் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு கான்ட்ராக்டை கிழிச்சு போட்டுடுறான். ஹீரோயினும், ஓ அப்படியா, எனக்கும் இனிமேல் உங்ககிட்ட வேலை பார்க்க விருப்பமே இல்லை அப்படின்னு கோவமாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ நம்ம ஹீரோயின் எழுதிட்டு வந்தாங்க இல்லையா அந்த நோட்டோட பேஜஸ் எல்லாம் திருப்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அடுத்த பக்கத்துலேயே என்னை மன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க. நம்ம ஹீரோதை பார்த்துட்டு கொஞ்சம் ஓவராக தான் திட்டோமோ அப்படின்னு மறுபடியும் ஹீரோயினை பார்க்கலான்னு வரும்போது ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆகி அப்படியே ரோடு கிராஸ் பண்ண வரும்போது ஆப்போசிட்லேயே ஒரு ட்ரக் வருது. நம்ம ஹீரோ காப்பாற்றலான்னு போகும்போது அதுக்குள்ளே அந்த ட்ரக் கிட்ட வந்துடுது. பட் நல்ல வேலை, அப்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு மிஸ்டர் லின் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறான். இதை ஹீரோவும் பார்த்துட்டு சரி நம்ம இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. தென் ஹீரோ வீட்டுக்கு போகிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி தூக்கமே வரமாட்டுது. அவகிட்ட மோசமாக நடந்துக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு. அதோட அடுத்த நாள்லேருந்து பார்த்தா அந்த ஹோட்டலில் ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. லைட்லாம் ரிப்பேர் ஆகுது, கிளாஸ்லாம் உடஞ்சி போனதாக இருக்குது, நிறைய விஷயம் பிரச்சனையாகவே இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் அந்த ஹோட்டலில் இருந்த வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி ஹோட்டல் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் இப்போ ஹீரோயின் இல்லாததால் மற்றவங்க யாராலையும் அதை சமாளிக்கவே முடியல. ஸோ ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்கிறான், என்ன இருந்தாலும் அவளை நீங்கள் டக்குன்னு அனுப்பியிருக்கக்கூடாது, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு சார், நிறைய வேலை பார்த்துருக்கா அப்படின்னு சொல்ல, நீ கொஞ்சம் வாயை மூடுறியா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அதோட மிஸ்டர் லின் இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு வரான். ஆக்சுவலி லின் ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கான், அதுவும் லிட்ரலி ஒரு ஹோட்டல் மாதிரி தான், அது பேர் ஒய்டி கம்பெனி. இப்போது லின் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் மட்டும் ஓகே சொன்னீங்கன்னா நம்ம 2 பேரும் கண்டிப்பாக ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கொலாபரேஷன் பற்றி பேச வந்திருக்காரு. நம்ம ஹீரோவும் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும் போது மிஸ்டர் லின் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா, ஆனால் இந்த ஹோட்டலில் நிறைய பிரச்சனை இருக்குது போல இருக்கே, உங்கள் ஹோட்டலை பற்றி பேட் ரிவ்யூ கூட வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள், பேட் ரிவ்யூ வந்தது உண்மைதான், பட் அதுக்காக எங்கள் ஹோட்டல் ஃபுல்லாகவே மோசமானதுன்னு சொல்ல முடியாது. ஏன் நீங்கள் கூட கொஞ்ச நாளாக என்னோடய ஹோட்டலில் தானே தங்கியிருக்கீங்க, இப்போ கூட இங்கேருந்து தானே இந்த மீட்டிங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கள் எங்கள் ஹோட்டல் எப்படி இருந்துச்சு, உங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அவரும் யோசிச்சுட்டு ஓகே உங்கள் ஹோட்டல் நல்லா தான் இருந்துச்சு, சரி இந்த கொலாபரேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், பட் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களோட ஸ்லீப்பர், அவள் பேர் ஈரான், அவளை நீங்கள் வேலையை விட்டு எடுத்துட்டீங்க, அவளை மறுபடியும் நீங்கள் இங்கே சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த கொலாபரேஷனுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, ஹீரோ உடனே
அதெல்லாம் முடியாது. இது பிஸ்னஸ்னா பிஸ்னஸ் விஷயத்தை பற்றி மட்டும் பேசுங்க, தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க. அதோட யாரை வச்சும் நான் இந்த பிஸ்னஸை வாங்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் பற்றின யோசனையாகவே தான் இருக்குது. அப்போ டக்குன்னு அந்த பிளேஸ்க்கு ஒருத்தர் வந்து, ஆமாம் இங்கே ஈரான்னு ஒரு பொண்ணு இருந்தாலே அவள் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. எந்த பொண்ணு சார் கேட்குறீங்க? அது ஒரு பொண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கான மெடிசன்லாம் தீர்ந்து போயிடுச்சு, அது தீர்ந்து போயிடுச்சுன்னு சொன்ன உடனே அவள் தான் எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தா, அதான் அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு அவளை தேடுறேன், அவளை காணோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு புரியுது, ஓ இவர்கிட்ட தான் அவள் மெடிசனை கொடுத்துட்டு பணம் வாங்கியிருக்காளா, இதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்தில் ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து, பாஸ் என்னன்னு தெரியல, திடீர்னு நம்ம ஹோட்டலை பற்றி எல்லாரும் புகழ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரிவ்யூலாம் படிக்கிறான். ஆக்சுவலி அது எல்லாமே நம்ம ஹீரோயின் இருந்தப்ப நடந்தது தான். நம்ம ஹீரோயின் அங்கே இருந்த கெஸ்ட் எல்லாரையுமே ரொம்ப நல்லா கவனிச்சிருந்துருப்பாங்க. ஸோ இப்போ ஹீரோவோட ஹோட்டல் பற்றி நிறைய பாசிட்டிவான ரிவ்யூ வர ஆரம்பிக்குதா. உடனே ஹீரோ அச்சச்சோ அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இங்கே இருந்தப்போ என்னென்ன வேலை பார்த்தாங்களோ அது எல்லாத்தையுமே சிசிடிவியில் செக் பண்ணி பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் எப்போதுமே உட்காராம எல்லா இடத்துக்கும் போய் வேலை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு ஹீரோவுக்கு புரிய வருது. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாவம் ஒவ்வொரு கடையிலையா பார்ட் டைம் வேலை பார்த்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு காஃபி ஷாப்லையுமே போய் பார்ட் டைமாக வேலை பார்க்குறாங்க. ஆனால் அங்கே இருக்க பாஸ் வந்து நல்லவனே கிடையாது. அப்பப்போ ஹீரோயினை தொட்டு தொட்டு பேசிகிட்டு இருக்கான். இருந்தாலும் ஹீரோயின் எப்படியோ சமாளிச்சுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே காஃபி வித்துட்ருக்காங்க. இதையுமே ஹீரோ தூரத்துலேருந்து கவனிக்கிறானா. அப்போ ஹீரோயின் என்னடா இது யாருமே காஃபி வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு 2 பேர் வந்து, மேடம் இந்த காஃபி எனக்கு கொடுக்குறீங்களா, அதோட நீங்கள் ஏன் குளிரில் நின்றுட்டுருக்கீங்க, இந்தாங்க ஸ்கார்ஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்க, இல்லைங்க ஸ்கார்ஃப் வேணாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இல்லை பரவாயில்ல வச்சுக்கோங்க, அதோட இந்த காஃபியை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் ஹீரோயின் அடுத்த காஃபி எடுத்துகிட்டு வந்தால் கூட்டமாக நிறைய பேர் வந்து ஹீரோயின் கிட்ட காஃபி வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு கடத்தில் எல்லா காஃபியும் வித்துருது. ஹீரோயினும் என்னடா இது, இந்த கடை காஃபி அவ்வளோ டேஸ்டாவாக இருக்குது, எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு யோசிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே இருக்க எல்லாருக்கும் காசு கொடுத்து இந்த காஃபி எல்லாத்தையுமே வாங்க வச்சுருக்காரு. இப்போ அங்கே இருக்க எல்லாரும் அந்த காஃபியை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கும் போது, இதெல்லாம் ஓ வேலை தானா அப்படின்னு ஹீரோயின் வராங்க. இங்கே பாரு அது அப்படின்னு ஹீரோ வரும்போது, இங்கே பாரு இனிமேல் எனக்கு உன்னை பார்க்கறதுக்கு கூட விருப்பமே இல்லை, இந்த அவனோட ஸ்கார்ஃபை நீயே வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி போட்டுட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. தென் உள்ளே போய் ஹீரோயின் வேலை பார்க்கும் போது நம்ம ஹீரோ அந்த கடையோட கஸ்டமர் மாதிரி உள்ளே வராரு. ஹீரோயினும் கிட்ட போய் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறா. எனக்கு ஒரு அமெரிக்கானோ அப்படின்னு சொல்ல, அது மட்டும் தானே வேறு ஏதாவது வேணுமா, எது கேட்டாலும் கிடைக்குமா அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஓ மூஞ்சி அப்படின்னு ஹீரோயின் அங்கிருந்து போகும்போது அவங்க கடையோட ஓனர் வந்து ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஹீரோயினும் ஓனர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சமாளிக்கும் போது அவர் மறுபடியும் கையை பிடிக்கிறாரு. உடனே ஹீரோ இதை பார்த்துட்டு வேகமாக வந்து அந்த ஓனரை போட்டு அடிக்க ஆரம்பிக்க, ஐயோ நீ என்ன பண்ணுற நிறுத்து அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அந்த ஓனரும் ஆமாம் நீ யார், எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க விஷயத்துக்கு நீ எதுக்கு உள்ளே வர அப்படின்னு கேட்கும் போது, எனது உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க விஷயமா, ஓ இவளுக்கு நீ சம்பளம் கொடுக்குறன்றதுனால நீ என்ன வேணா செய்வியா, எவ்வளோயா பணம் கொடுத்து சொல்லி அந்த பணத்தை நான் மூஞ்சில் தூக்கி எறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் எடுத்து ஹீரோ மூஞ்சில் தூக்கி எறிய அங்கே இருக்கவர் அதை எடுத்துக்கிட்டு, ஓ இவ்வளோ பணம் தர்றீங்களா, சரி சரி போங்க போங்க நீங்கள் 2 பேரும் தனியாக போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் வெளியே அனுப்பி வைக்கிறாரு. அப்போ ஹீரோயின் நான் எங்கே போனாலும் என்னை தொந்தரவு பண்ணணுன்னே என் பின்னாடியே வந்துட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அது அது நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும், அது நீ மறுபடியும் என்னோட ஹோட்டல்லே வந்து ஜாயின் பண்ணிடு அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கும் ஹோட்டலில் வந்து ஜாயின் பண்ணணும் முடியாது, இல்லை நான் உன்னை போக சொன்னது தப்பு தான், நீ ப்ளீஸ் வாயேன் அப்படின்னு சொல்ல, முடியாதுப்பா நீ வேறு மாதிரி நான் வேறு மாதிரி, நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல ஒன்றா வேலை பார்க்கறது முடியவே முடியாது, கிளம்புறியா அப்படின்னு ஹீரோயின் போக இவனும் சோகமாக போயிடுறான். பட் டக்குன்னு அப்போ ஹீரோயின் பார்த்து, அவ்வளோதானா, ஒரு சாரி கூட இவன் கேட்க மாட்டானா, அவ்வளோதானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பஸ்ஸில் ஏறி போகும்போது, ஏ ஈரா நீங்கள் பாரு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் எழுதி எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல ஒரு பேப்பர், அதை காமிச்சு அப்படியே கத்திட்டே வரான். இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்தது. உடனே அவங்களும் பஸ்ஸில் இருந்து இறங்கி போய் ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மிஸ்டர் லின் இருக்கான் இல்லையா, அவன் இப்போது அந்த பிளாட்டினம் ஹோட்டலோட சிஇஓ இருக்கால லிங்கு, அவளை போய் மீட் பண்ணுறான். ஆக்சுவலி அவன் ஏற்கனவே நம்ம ஹீரோ கம்பெனியோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணுறதா இருந்திருப்பான் இல்லையா, இப்போ அதே ஐடியாவை லிங்க் கிட்ட சொல்கிறான். அவங்களும் ஓகே பட் இதுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது
அவன் சொல்கிறான், நம்ம கொலாபரேட் பண்ணலாம், பட் அதுக்கு பதிலாக நீங்கள் என்னோட ஃப்ரெண்டுக்கு உங்கள் ஹோட்டலில் வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே இவன் ஒரு டீலிங் போடுறான். போட்டுட்டு உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். அப்போ இவன் ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு, உனக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்லணும் அப்படின்னு. ஹீரோயினும், ஹே ஆக்சுவலி நானும் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும். அது என்னன்னா, நான் மறுபடியும் ஸ்ப்ரிங்ஸி ஹோட்டல்லே போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்ல இவனோட ஃபேஸே மாறிடுது. இதுவே இன்னொரு பக்கம் ஸ்ப்ரிங்ஸி ஹோட்டலில் பார்த்தா ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இவங்களும், சார் நீங்கள் என்ன ரூம் சார், எதுக்கு சார் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, யோ அதெல்லாம் கிடையாது, எனக்கு போய் சிக்கன் எடுத்துகிட்டு வாங்கயா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இவங்கெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும் போது, கொஞ்சம் வழி விடுறீங்களா அப்படின்னு அந்த பிளேஸ்க்கு ஹீரோயின் வராங்க. ஹீரோயினை பார்த்த உடனே அங்கே இருக்க எல்லார் முகத்துலேயுமே ஒரு சிரிப்பு வந்துடுது. அதோட ஹீரோயின் தான் அந்த குடிகாரனை அங்கேருந்து துரத்தி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு ரூமில் இன்னொரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஒருத்தர் குடிச்சிட்டு, ஐயோ என் ஒய்ஃப் என்னை விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் கிட்ட போய், சார் நீங்கள் கொஞ்சம் ரூமுக்கு உள்ளே வந்து புலம்புனீங்கன்னா நல்லா இருக்கும், பால்கனியில் எதுக்கு சார் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை என் வாழ்க்கையை இதோடு நான் முடிச்சுக்க போகிறேன். என் ஒய்ஃபு முதல்ல என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதுக்கப்புறம் வேறு ஒருத்தனுக்காக என்னை விட்டுட்டு போயிட்டா, இப்போ என்னன்னா மறுபடியும் என்னை ஏமாத்துறதுக்காக என் கூட சேர்ந்து வாழணும்னு வந்திருக்கா. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம், எல்லாரும் என்னை ஏமாத்த பார்க்குறாங்க, இதுக்கு மேலே நான் ஏன் வாழணும் அப்படின்னு அவர் கொதிக்க போகிறாரு. ஹீரோயின் போய் தடுக்கிறா, சார் வேணாம் சார் வாங்க சார் அப்படின்னு சொல்ல அவர் கேட்கல. உடனே ஹீரோயின், சார் எனக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. என்னது, உனக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சா? ஆமாம் சார், என்னோட ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவோர்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா, அவரோட பேர் லீலை. அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிருந்தது, ஆனால் அவர் திடீர்னு என்னை விட்டுட்டு வேறு ஒரு பொண்ணு கூட போயிட்டாரு. அவருக்கும் இப்போ குழந்தை கூட பிறந்துடுச்சு, அதுவும் ட்வின்ஸா அப்படின்னு சொல்ல, என்னது ட்வின்ஸா, ஐயோ நீ ரொம்ப பாவம்மா அப்படின்னு சொல்ல, ஆமாம் சார் நான் ரொம்ப பாவம் தான், ஆனால் உங்கள் வாழ்க்கை அந்த மாதிரி கிடையாது. பாருங்க, என்னதான் உங்கள் ஒய்ஃப் உங்களை விட்டுட்டு போயிருந்தாலும் இப்போ அவங்க செஞ்ச தப்பு ரியலைஸ் பண்ணிட்டாங்க, அதனால தான் உங்களை தேடி அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. நீ உண்மையாவா சொல்கிற? ஆமாம் சார், நீங்களே பாருங்க, அவங்களுக்கு இன்னமும் உங்கள் மேலே லவ் இருக்குது, அதனால தான் வந்திருக்காங்க, அதனால் அவங்கள நீங்கள் ஏற்றுக்கோங்க சார் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ சரியாக தான் சொல்கிற, எனக்கும் உன் மேலே லவ் இருக்குது அப்படின்னு அவர் சிரிச்சுட்டே நம்ம ஹீரோயின் தோல் மேலே கை வைக்கும் போது நம்ம ஹீரோ குடுகுடுன்னு உள்ளே ஓடி வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் கையில் ஆல்கஹால் இருக்குது, அந்த பக்கத்தில் இருந்து ஒரு குடிச்சிட்டு இருந்ததை வாங்கியிருப்பாங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீ ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, ஐயோ நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, அது அப்படின்னு வரும்போது முதல்ல இங்கேருந்து கிளம்பு, முதல்ல அதை கூடு அப்படின்னு சொல்லி அவர் பாட்டிலை வாங்கிட்டு போயிடுறாரு. தென் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, அம்மா உனக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னெலாம் சொல்லவே இல்லையே, அதோட உன் ஹஸ்பண்டுக்கு ட்வின்ஸ் வேறு இருக்காங்களாமே அப்படின்னு கேட்க, ஹீரோயின் சிரிச்சுட்டே, ஐயோ அந்த கதையை நீயும் நம்பிட்டியா, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு யாருக்கு ட்வின்ஸ் இருக்காங்கன்னு அப்படின்னு ஹீரோயின் கேட்க, என்னது அப்படின்னு அவன் முழிக்கிறான். இல்லை, ஏற்கனவே இந்த கம்பெனியில் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னு ஒரு ரூமர் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி அப்படியே ஒரு கதை சொல்லிவிட்டான், மற்றபடி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நாளைக்கு உனக்கு ஒரு ட்ரைனிங் செஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு என்ன சார் ட்ரைனிங்? ஏன்னா நீ இதுக்கும் முன்னாடி இங்கே ஸ்லீப்பராக வேலை பார்த்துட்டு இருந்த, பட் இப்போது நீ ஹவுஸ் கீப்பிங் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்க, ஸோ அதுக்கு உனக்கு ட்ரைனிங் வேணும் இல்லையா, அதுக்காக நான் ஒருத்தவங்களை வர சொல்லியிருக்கேன். நீ அவங்கள்ட்ட ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணி நான் வைக்கிற டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் மட்டும்தான் இங்கே நீ பர்மனெண்ட்டாக வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சார் நம்மலாம் எவ்வளோ க்ளோஸு, எதுக்கு இந்த டெஸ்ட்லாம் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லை, நீ டெஸ்ட்டில் பாஸ் ஆகி தான் தீரணும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் அந்த ட்ரைனிங்காக போகும்போது அங்கே பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சராக இருக்காங்க. லெசன் எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்பவே போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஹீரோயின் கிட்ட, இந்த ஹோட்டலில் இருக்க எல்லாருக்குமே சைனீஸில் ஒரு நேம் இருந்தாலுமே அவங்களுக்கு இங்கிலீஷ்லையும் ஒரு நேம் இருக்கும், ஸோ உனக்கும் நீ ஒரு இங்கிலீஷ் நேமை செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினும் உட்காந்து எழுதுறாங்க என்ன இங்கிலீஷ் நேம் வைக்கலான்னு. அப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். இல்லை, எனக்கான ஒரு இங்கிலீஷ் நேமை நான் யோசிச்சுட்ருக்கேன், ஆனா இந்த நேம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, அது சரி, இங்கிலீஷ் நேம் வைக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு இங்கிலீஷ் தெரியணும், தெரியுமா? தெரியாதே. தெரியாதல்ல, அப்போ அதுக்கு பதிலாக நீ இங்கிலீஷ் கிளாஸ் போறியா அப்படின்னு கேட்க, மொட போங்கடா அப்படின்னு ஹீரோயின் முறைச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க. கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துக்கு டீச்சராக நம்ம ஹீரோ வரான். அவன் வந்து நம்ம ஹீரோயினை அதைப்படி இதைப்படின்னு சொல்லி கொடுமைப்படுத்துகிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு கனவு வருது. உடனே ஹீரோயின்,
ஐயோ நாளைக்கு இவன் எனக்கு டெஸ்ட் வைக்க போகிறான்ல, அதான் எனக்கு இப்படிலாம் கனவு வருதா அப்படின்னு யோசிச்சுட்டே அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவனோட பிளேஸ்க்கு போகிறாங்க. அப்படி போகும்போது பார்த்தா அங்கே நிறைய புக்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டே இருக்கும் போது ஹீரோ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, இல்லை இந்த புக்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அது மேலே கை வச்சியா, இங்கே பாரு அது எதுவும் பண்ணாது, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் பண்ணலை, உங்கள் புக்கில் ஒரே ஒரு பேஜை மட்டும் மடக்கி வச்சுட்டேன், கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. இவளை என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ முறைச்சிட்டே, சரி இங்கே வா உனக்கான டெஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய கேள்வி கேட்குறான். பட் எதுக்குமே ஹீரோயின் சரியாகவே பதில் சொல்லலை. ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து ஹீரோயின் இன்னமும் அதிகமாக ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சிண்டிக்கிட்டேயும் ஹெல்ப் கேட்குறாங்க, எப்படி சிரிக்கணும் அப்படின்னு கேட்கும் போது அவள் சிரிச்சு காமிக்கிறா. பட் நம்ம ஹீரோயின் அப்படின்னு பல்ல மட்டும் காமிச்சிட்டு இருக்க. இப்படி பல்ல காமிக்க கூடாது, நல்லா யூ மாதிரி சிரி அப்படின்னு அவள் சொல்லி கொடுக்குறா. அதோட ஹீரோயின் எப்படி ரூமை க்ளீன் பண்ணுறது, எப்படி பெட்டை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் கற்றுக்கிறா. சிண்டி கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷுமே சொல்லி கொடுக்குறா. நம்ம ஹீரோயின் டீப்பாக இங்கிலீஷை கற்றுக்கலனாலுமே வர்றவங்க கிட்ட பேசிக்காக எந்த மாதிரி இங்கிலீஷ் தேவைப்படுமோ அதை மட்டும் கற்று வச்சுக்கிறா. தென் நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, இவங்களோட ஹோட்டலுக்கு ஒரு ஃபாரினர் வராரு. அவர் பேர் டேவிட். நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்கில் சார் உங்களோட ரூம் நம்பர் என்ன அப்படின்னு இங்கிலீஷ்லேயே கேட்க அவர் இங்கிலீஷ்லேயே பதில் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட அதுக்கப்புறம் அவர் இங்கிலீஷில் நிறைய பேசுகிறாரு. பட் இவளுக்கு புரியலையா, உடனே இல்லை சார் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா வராது அப்படின்னு சொல்ல அவர் சிரிச்சுட்டே, ஓ உனக்கு இங்கிலீஷ் வராதா, எனக்கும் வராது அப்படின்னு சிரிக்க ஹீரோயினுக்கு அது என்னன்னே புரியல. எஸ் எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா, எஸ் எஸ் அப்படின்னு அதை சொல்லும் போது இவருக்கு சிரிப்பு வருது. பட் இதை ஹீரோ கேட்டுட்டு அவளுக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொல்லி ஹீரோனை இழுத்துட்டு வந்து, என்ன நீ பாட்டுக்கு எல்லாத்துக்கும் எஸ் எஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க, அவர் என்ன கேட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கேட்டார், ஏதாவது ரூம் பற்றி கேட்டிருப்பாரு. ஐயோ அவர் நீ அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியான்னு கேட்டார், அதுக்கும் நீ எஸ்ன்னு சொல்லி தொலைஞ்சிட்ட அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு ஹீரோயின் முழிக்கிறா. அப்போ ஹீரோ சரி என்னமோ பண்ணு, இன்னைக்கு நைட்டு உனக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, டர்ன் டவுன் சர்வீஸை பற்றி நீ கற்றுக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல, நைட்டு டர்ன் டவுன் சர்வீஸா, அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு என்னென்னமோ திங்க் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக அது ஏதோ சர்வீஸ் தான் போல். பட் ஹீரோயின் அதை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய், என்னோட பாஸ் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா, இன்னைக்கு நைட்டு ஒரு சர்வீஸ் இருக்குது, அது பேர் என்னமோ டர்ன் டவுன் சர்வீஸ்னு சொன்னார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது ஏதோ தப்பான விஷயமா தான் இருக்கணும், அவரை எவிடன்ஸோடு போய் நான் போலீஸ்கிட்ட மாட்டி விட போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, என்னென்னமோ கற்பனை பண்ணிவிட்டு ஹீரோனோட ரூமுக்கு வந்து நடக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கணும், வீடியோ எடுத்து போலீஸ்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கும் போது டக்குன்னு ஹீரோ வரான். வந்து அம்மா நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அது நீங்கள் தானே சார், நீங்கள் தானே சொன்னீங்க சர்வீஸ்னு, வாங்க அப்படின்னு இவ பிடிச்சி இழுக்க ரெண்டு பேரும் உருண்டுட்டே பெட்லேருந்து போய் பொத்துன்னு கீழே விழ பாவம் ஹீரோவுக்கு நல்லாவே அடிபட்டுருது. அடுத்த நாளே ஹீரோ ஷியாவை கூப்பிட்டு வச்சு, ஐயோ கடவுளே முதல்ல இவளுக்கு டர்ன் டவுன் சர்வீஸ்னால் என்னன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் தான் ஷியா சொல்கிறா, டர்ன் டவுன் சர்வீஸ்னால் வேறு எதுவும் கிடையாது, நைட் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பெட்ஷீட்லாம் ஒழுங்காக மடித்து வச்சுட்டு வரணும், இதுதான் அது அப்படின்னு சொல்ல, அடி பாவீங்களா இதை நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொல்லலையேடி அப்படின்னு இவ பார்த்துட்ருக்கா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, பிளாட்டினம் ஹோட்டல்லேருந்து நம்மளோட ஹோட்டலில் ஒரு பெரிய ரூம் புக் பண்ணியிருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்களாம், அதுக்காக புக் பண்ணியிருக்காங்க, நீ அங்கே நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் என்னெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த பிளேஸ்க்கு போய் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து சக்குன்னு ஹீரோவுக்கு அனுப்பிட்டே இருக்க, இவ வேறு இவ்வளோ ஃபோட்டோ எதுக்கு தான் எடுக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ கால் பண்ணுறாரு. அப்போ ஹீரோயின் ஆன்னு கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. அச்சோ ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கா போல இருக்கே அப்படின்னு ஹீரோ வேகமாக ஓடி வந்து பார்த்தா ஹீரோயின் செப்பலெல்லாம் கீழே போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோ ஒரு செப்பல் எடுத்துகிட்டு வந்து, என்னது இது கோலம் அப்படின்னு அவனே போட்டு விடுறான். அதுவா அங்கே ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்தாங்க, அதை வாங்க போகும்போது நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அது சரி நீ கத்துறதை கேட்டு நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது அந்த இடத்துல இந்த கப்பிள்ஸ் ஃபைட்டிங்னு சொல்லி ஒரு காம்படிஷன் நடக்குது. நம்ம ஹீரோயினத்தை பார்த்துட்டு, அட அந்த காம்படிஷனில் நான் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு வேகமாக ஸ்டேஜுக்கு போக அந்த இடத்துல மிஸ்டர் லின்னு இருக்கானா, அவன் வந்து நம்ம ஹீரோயினுக்கு கப்புலாக போகிறான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு சும்மா இல்லாமல் நானும் போவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பக்கத்தில் போய் நிற்க, இதை பார்த்துட்டு மிஸ் லிங் இருக்காங்கல்ல அவங்களும் ஹீரோ கையை பிடிக்க போகிறாங்க, அவர் தட்டி விட்டுடுறாரு. அப்போ ஹீரோயின், ஐயோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிளம்புங்க, 4 பேரும் ஒன்றா நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் உன்னோட பாஸ்,
ஸோ இங்கே நீ கப்பலாக கேமில் கலந்துக்கணும்னா நீ ஏன் கூட தான் கப்பலாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, எல்லாம் என் நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு கப்பல், மிஸ் லிங்கும் மிஸ்டர் லின்னும் ஒரு கப்பலாக இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு சண்டை நடக்குது. அது என்னன்னா, இந்த சைடில் இருக்க ஒரு பையனுக்கு கண்ணை கட்டிடுவாங்க, அந்த சைடில் இருக்க ஒரு பையனுக்கு கண்ணை கட்டிடுவாங்க. 2 பேரும் சண்டை போடணும், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். சேம் இதே மாதிரி கேர்ள்ஸுக்குமே நடக்குது. இப்படி நடக்கும் போது நம்ம ஹீரோயின் மிஸ் லிங் கிட்ட தோற்று போயிடுறாங்க. பட் ஹீரோ இதான் கேப்னு சொல்லிட்டு மிஸ்டர் லின்னை போட்டு அடின்னு அடிக்க அங்கே அப்படியே அந்த இடமே கலவரமாக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் அந்த ஈவெண்ட் முடிஞ்சு வரும்போது, உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன், நான் அந்த கிஃப்ட்டு வேணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஈவெண்ட்லேயே கலந்துக்கிட்டேன், நீங்கள் என்னென்னா என் மானத்தை வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல, சாரி நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், அதுக்காக நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கூட நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, தண்டனையா, ஓகே நீங்கள் இது வரைக்கும் பஸ்ஸிலே போனதில்லைல்ல, இன்னைக்கு ஏன் கூட பஸ்ஸில் வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கூட்டமான பஸ்ஸில் ஏற்றி விட்டுடுறா. ஹீரோவால் நிற்க முடியாமல் நிற்கும் போது அப்படியே ஸ்லிப் ஆகிடுறாரு. ஹீரோயின் தான் போய் கேட்ச் பிடிக்கிறாங்க. அப்போ ஹீரோ, அடப்போ எனக்கு இந்த பஸ்ஸு பிடிக்கவே இல்லை, ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு தான் நம்ம பஸ்ஸில் போகும்போது பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹெட்ஃபோனை போட்டுட்டு ஹீரோ கூடவே சேர்ந்து பாட்டு கேட்டுட்டு படுத்துருக்கா. ஒரு கட்டத்தில் 2 பேரும் தூங்கிடுறாங்க. லாஸ்ட்டு ஸ்டாப்பில் போய் தான் பஸ் நிற்கிது. அதோட ஐயோ 2 பேரும் தூங்கிட்டோமா அப்படின்னு குடுன்னு அங்கேருந்து ஓடி வராங்க. அப்படி வரும்போது ஹீரோயின், எனக்கு கால் வலிக்குது, இதுக்கு மேலே ஓட முடியாது அப்படின்னு பாத்திலே உட்காந்துக்கிறாங்க. அப்போ ஹீரோ, உனக்கு என்னடி பிரச்சனை, என் கால் வலிக்குது, நான் ஹீல்ஸ் போட்டிருக்கேன்ல அப்படின்னு சொல்ல, அதான் பிரச்சனையா அப்படின்னு ஒரு தள்ளு வண்டியில் நம்ம ஹீரோயினை தூக்கி உட்கார வச்சுட்டு ஹீரோ தள்ளிட்டே ஓட, உனக்கு ஓகே தானா, எதுக்கு நீ ஓடி வந்துட்டுருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, வேறு வழி ஓடி வந்து தானே ஆகணும் அப்படின்னு ஹீரோயினை வச்சு தள்ளிட்டே போகிறாரு. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.